லாஸ்ட்டாக நம்ம அன்னைக்கு விட்டது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இந்த 4 ஐட்டம்ஸ் இருக்கு. சரியா? ரிமூவ் கொடுத்தோம்னா லாஸ்ட் எலமெண்ட் ரிமூவ் ஆயிட்டு இருக்கு. சரி, இது ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த லிஸ்ட் அண்ட் கீஸ் வர்றேன். என்கிட்ட எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்துட்டு 0 பொசிஷனில் மில்க்குக்கு எம்னு வச்சுக்கோங்க. சரியா? ஃபஸ்ட்டு பொசிஷனில் ப்ரெட்டுக்கு டின்னு வச்சுக்கோங்க. சரியா? 3. சரி, 2 தானே இந்த இடத்துல 3 போட்டேன். 2. இந்த செகண்ட் பொசிஷனில் குக்கீஸ்க்கு சி இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரியா? அடுத்ததாக தேர்டு பொசிஷனில் என்னது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் வந்து டெய்ரி மில்க்கு சும்மா அதுக்கு டி போட்டுக்கிட்டேன். மில்க்கு, ப்ரெட்டு, குக்கீஸ், அடுத்து டெய்ரி மில்க். இந்த மாதிரி 4 ப்ராடக்ட் இருக்குது. 4 ப்ராடக்ட்டும் ஒரு அரேயில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, ஸ்டேட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த அரேயில் தான் அரேயை வந்து ஒரு ஸ்டேட்டில் தான் வச்சுருக்கோம். ஸோ இந்த ஸ்டேட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னா, இதில் இந்த வேல்யூஸில் என்ன சேஞ்சஸ் இருந்தாலும் ரீரெண்டர் ட்ரிகர் ஆகும். அதனால தான் என்ன நடக்குதுன்னா, நமக்கு இந்த அரேயோட எலமெண்ட் உள்ள ஒன்று குறைஞ்சா என்ன ஆகுதுன்னா, நமக்கு யூஏல இருக்கிற அந்த எலமெண்ட்டும் ரிமூவ் ஆகுது. கரெக்டா? இதில் ஏதாவது டவுட் இருக்குதா நான் சொன்னதில்? ஓகே. ஆனால் என்னன்னா, இந்த லிஸ்ட் வந்துட்டு இண்டெக்ஸாக கொடுக்கும்போது, சாரி, கீ வேல்யூ வந்து இண்டெக்ஸாக கொடுக்கும்போது கொடுத்துட்டு அதே இண்டெக்ஸை பேஸ் பண்ணி நம்ம எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறோம் அரேல இருந்து அப்படின்னா, நமக்கு இந்த பிரச்சனை இருக்குது. அதாவது ரியலாக எந்த எலமெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ ரிமூவ் ஆகணும்ன்ட்டு இங்கே கோட் காட்டுறேன். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னதுன்னா, எந்த இண்டெக்ஸில் இருக்கிற, இப்போ எக்ஸாம்பிளுக்கு கன்சோல் ஐ. ஓகே ஓகே நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா எலமெண்ட்ஸுக்கும் கீயை வந்துட்டு கீக்கு வந்துட்டு இண்டெக்ஸ் வேல்யூவை கொடுத்துடணும். அதுக்கப்புறமா இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஃபில்டரில் இண்டெக்ஸ் ஒரு வேல்யூ வருது. நம்ம இனிஷியலாக என்ன கீ கொடுத்தோமோ அதை பேஸ் பண்ணி அந்த இண்டெக்ஸ் வேல்யூவை வச்சு நம்ம அந்த எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறோம். இந்த கோடை நம்ம லாஸ்ட்டாக அன்றைக்கே பார்த்தது. சரி, இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நான் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, ரிமூவ் எலமெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ கன்சோல் லாகில் ஐ எந்த எலமெண்ட்டை ரிமூவ் பண்ண நினைக்கிறேனோ அந்த எலமெண்ட்டோட அந்த இண்டெக்ஸ் வேல்யூ வரும். ஸோ அந்த இண்டெக்ஸ் வேல்யூவும் திரும்ப நான் அரேவை ஐட்ரேட் பண்ணும்போது வர்ற இண்டெக்ஸ் வேல்யூவில் எது மேட்சா இல்லையோ அதை மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன். கரெக்டா? சரி, இப்போ என்ன நடக்கும்? பட்டன் கரெக்டா, இன்புட்டு சரி, ஒரே ஒரு நிமிஷம், ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு. என்னன்னா, இந்த இடத்துல எல்லாத்தையும் ஐட்ரேட் பண்றோம். கரெக்டா? இப்போ இந்த டிவ்வுக்குள்ள இன்புட் எத்தனை இன்புட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அத்தனை பட்டனும் இருக்கணும்ல. சொல்றது கரெக்டா? ஏன் பட்டன் விசிபிளா இல்லை அப்படின்றது தான் எனக்கு கொஸ்டின். ஒரு பட்டன் தானே இருக்கு. ஓகே, இங்க இருக்குதுங்களா? சாரி, இது வேற இது வேற. கரெக்டா? சரி, நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஒன்றும் இல்லை, அடுத்து ஒன்று இருப்பாரு. இந்த இது இந்த எலமெண்ட் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டேன் நான். இப்போ இதை நான் எடுத்து விட்டுறேன். இங்கே இருக்குதோ, இந்த இதை எடுத்து விட்றேன். இதுதான் எனக்கு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு. சரி, இப்போ தான் நான் என்ன பண்ணுறேன்னா, செகண்ட் ஒன்னை டெலீட் பண்ணால் எனக்கு லாஸ்ட் எலமெண்ட் ரிமூவ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒன்னை டெலீட் பண்ணாலும் லாஸ்ட் ஒன் தான் ரிமூவ் ஆகுது. கரெக்டா? ப்ரோ, அதுதான் ஒரு டவுட் இருக்கு. இப்போ வந்து
நம்ம வந்து இண்டெக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஐய வந்து தவிர ரிமைனிங் எல்லாமே ரிமூவ் பண்ண நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ வந்து அது தவிர மற்ற எல்லாமே தானே இருக்கணும். அதை தவிர கரெக்டு, நீங்க சொல்றது கரெக்டு. ஆக்சுவலா இப்போ நம்ம லாக்ல போட்டு பார்ப்போமா, இங்க தானே அந்த ரிமூவ் ஆகுது, கரெக்டா? இப்போ லாக்ல ரிமூவ் ஆனது கரெக்டா ப்ராப்பரா நம்ம என்ன இண்டெக்ஸை ட்ரை பண்ணோமோ அந்த இண்டெக்ஸ் ரிமூவ் ஆயிருக்கான்னு பார்ப்போமா இந்த இடத்துல. நீங்க கேட்குறது தான் சொல்ல வந்தேன். இப்போ நான் இண்டெக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிறத நான் ரிமூவ் பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஒரிஜினலாகவே இந்த அறையில் ரிமூவ் ஆயிருக்கான்றதை பார்க்கணும், கரெக்டா? இல்லை நம்ம பண்ணியிருக்கிறது தப்பாக பண்ணியிருந்தா கூட அப்படி இருக்கலாம்ல. அதனால தான் நான் வந்துட்டேன். சரி, ரெஃப்ரெஷ் பண்ணிடுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்கிற இந்த லேப்டாப்ன்றதை எடுத்து விட்றேன். லேப்டாப்ன்ற ஒன்று இங்கே இல்லவே இல்லை, ஆனால் இங்கே வந்து இருக்கு. ஒரே ஒரு இது மட்டும் இதுல எனக்கு ஒரே ஒரு மட்டும் அந்த கோடுக்கு போறீங்களா? இப்போ என்னன்னா வந்து லாக் ஐ வந்து நம்ம போட்டிருக்கிறோம் 1 நாட் ஈக்குவல் டு இண்டெக்ஸ்னா வந்து நமக்கு வந்து 1 தானே ரிமூவ் ஆகும். கரெக்ட். ஆக்சுவலா இந்த எலமெண்ட் அரேல அந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ஆல்ரெடி இருந்து ரிமூவ் ஆயிட்டு பாருங்களேன். லேப்டாப்ன்ற ஒண்ணு இல்லை. நான் சொல்றது புரியுதா? ஓகே, இங்க இல்ல. ஆனா ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு திரும்ப பண்றீங்களா? இந்த ரெஃப்ரெஷ் பண்ணியாச்சா? இப்போ இருக்குதா? எதுவுமே இல்லை. இப்போ லேப்டாப் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு, எடுத்துடுறேன். யூஏல தான் தப்பா ரிமூவ் ஆகுது. ஆனா நீங்க கோட் லெவல்ல பாத்தீங்கன்னா ப்ராப்பரா கரெக்டா ரிமூவ் ஆயிருக்கு. இங்கதான் அந்த கீ அந்த கீன்றது இங்கதான் இம்பாக்ட் பண்ணுது, சரியா? நம்ம அந்த பக் ஒன்று கிரியேட் பண்ணோம்ல, அந்த பக்கை தான் இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்னன்னா அந்த இண்டெக்ஸை வச்சு நம்ம இப்படி பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த கீன்றது நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன், இன்டர்னலாகவே ரியாக்டுக்கு என்ன சொல்றதுன்னா, நான் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற பர்டிகுலர் எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் அந்த கீன்ற ஒன்று ப்ராப்பே நம்ம கொடுக்குறோம் ரியாக்டில், சரியா? இப்போ ரியாக்ட் இப்போ எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி லிஸ்ட்டில் நீங்கள் இப்படி அப்டேட் பண்ணும்போது, லிஸ்ட்டை நீங்கள் இந்த மாதிரி அரே ஒரு ஸ்டேட்டில் வச்சு அப்டேட் பண்ணும்போது டாமை டைரெக்டாக போய் அதை என்ன செய்யாது, அப்டேட் பண்ணது. சும்மா எல்லா டைமும் அப்டேட் பண்ணது. ரியாக்டோட நேச்சரே என்னன்னா, டாமை டைரெக்டாக போய் டக்கு டக்கு டக்குன்னு அப்டேட் பண்ணக்கூடாது. எங்கே நெசசரியாக இருக்குதோ அங்கே மட்டும்தான் அப்டேட் பண்ணணும். அப்போ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரியாக்ட் வந்துட்டு பழைய ஓல்டு கீயை தான் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் ரீரெண்டர் பண்ணாலும் சரி, ரீரெண்டர் நடந்தாலும் என்ன நடக்கும்னா ஓல்டு கீ வேல்யூவை தான் என்ன செய்யும், பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு தான் நம்ம கரெக்டான யூனிக்கான ஐடி தரணுன்றது. இங்கே என்ன ஆகுதுன்னா, நம்ம இண்டெக்ஸ் வச்சு பண்ணும்போது, இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் தான் நான் தூக்குனேன். இப்போ என்ன நடக்கும்னா, ரியாக்டில் 0th இண்டெக்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். கீ வேல்யூ நம்ம 0ன்னு கொடுத்தோமா, அது இருக்கும். அரேல நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்போ இந்த அரே வந்து 0th பொசிஷன் தூக்கிட்டோம் அப்படின்னா 0 1 2 இந்த மாதிரி மாறி இருக்குமா அரே. இப்போ என்ன இருக்குன்னா, எம் மில்க்கு குக்கி அப்புறமா டி, இது என்னது, டி ஃபார் டெய்ரி மில்க். இந்த 3 தான் இருக்கும், கரெக்டா நான் சொல்றது? இந்த அரேல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிற பிஸ்கட்டை தூக்கிட்டோம்னா மில்க்கு குக்கி டெய்ரி மில்க் இந்த 3 தான் இருக்கும். இதை உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? புரிஞ்சுக்க முடியுது. இப்ப என்ன நடக்கும்னா, ரியாக்ட் வந்துட்டு இந்த கீயை தானே பார்க்குது, லிஸ்ட்ல. அப்ப என்ன நடக்குதுன்னா, ரியாக்ட் எப்படி புரிஞ்சுக்குது அப்படின்னா, இந்த இடத்துல வர்றேன்.
இப்போ ஆல்ரெடி இருந்த 0th பொசிஷன் இருக்கு, 0th பொசிஷன் இருக்கு, அதனால எம் அப்படியே இருக்கு. மில்க் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருந்த பிஸ்கட்டும் இருக்கு. ஏன்னா கீயை தான் அது பார்க்கும். உள்ள நம்ம கொடுத்துருக்க கண்டென்ட்டை பார்க்காது, கீயை தான் பார்க்கும். அப்போ ஆல்ரெடி அந்த கீ இருக்குன்னா அந்த கீ அப்படியே தான் யூஏல வச்சிருக்கோம், அதை ரிமூவ் பண்ணாது. செகண்ட் இண்டெக்ஸும் இருக்கு. இப்போ என்ன ஆயிருக்குன்னா நம்ம இதை ரிமூவ் பண்ணதுனால அரேயோட லென்த் மாறிடுதா. இப்போ தேர்ட் பொசிஷன் இங்கே போயிருது. அப்போ இதனால தான் என்ன நடக்குதுன்னா தேர்ட் பொசிஷன் இல்லை. அப்போ தேர்டு இருக்கிற அந்த கீ இண்டெக்ஸ் 3ன்னு கொடுத்துருக்கிற அந்த கீழே இருக்கிற எலமெண்ட் அப்படியே ரிமூவ் பண்ணிடுது. அதனால தான் உங்களுக்கு லாஸ்ட் எலமெண்ட் காணும். இப்போ நான் சொன்னது புரியுதா அல்லது இதில் கொஸ்டின் இருக்குதா? ஓகே. அதனால தான் நம்ம இங்கே எதை கிளிக் பண்ணாலும் லாஸ்ட் எலமெண்ட்டே டெலீட் ஆயிட்டு மொத்தமாக காணாம போச்சு. ஏன்னா அரே எம்டி ஆயிட்டு. ரைட்டா? சரி, இதுதான். இதனால தான் நம்ம இந்த மாதிரி பக்ஸ் வரும்ன்றதுனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி இண்டெக்ஸை வந்துட்டு கீக்கு வேல்யூவாக கொடுக்கக்கூடாது. இப்போ நீங்கள் தரலாம் அப்படி நீங்கள் உங்களுக்கு நீங்கள் ஒருவேளை நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த அரே வந்துட்டு எந்த சூழ்நிலையிலையும் அப்டேட் ஆகக்கூடாது. லைக் ஒரு எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறதோ அல்லது அரேயோட பொசிஷனை நீங்கள் மாற்றுற மாதிரியோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சரியா? அப்படி இருந்ததுன்னா இது கரெக்டாக ஒர்க் ஆகும். இல்லைன்னா இந்த மாதிரி மாற்றணும். கிளியரா இது இப்போ? ஓகே. அப்புறம் நீங்க லாஸ்டா அதுக்கு முன்னாடி கேட்ட ஒரு கொஸ்டின், என்ன கொஸ்டின் அப்படின்னா, நான் இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபங்க்ஷனே எடுத்துக்கிறேன். ஓகே, இதுக்குள்ள இருந்தால் தான் ப்ராப்பராக ஒர்க் ஆகும். என்ன பண்ணலாம், இந்த ஆன் கிளிக் அப்டேட்ன்றத, ஓகே, நேம் வந்து சேஞ்ச் ஆகுறது இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல அப்டேட், ஓகே, அப்டேட் கொடுத்தோம்னா அபிராமி இது ஸ்டேட் வச்சிருக்கிறதுனால இதையும் வைக்க முடியாது. நம்ம அந்த எக்ஸாம்பிளுக்கே போயிடுவோமா? எந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்? ஏன்னா ஸ்டேட் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கு பார்த்தீங்களா? நம்ம வந்து காம்பனண்ட்டுக்குள்ளே தான் ஸ்டேட்டை தரணும். ஸோ இந்த காம்பனண்ட்டுக்குள்ளே ஸ்டேட் இருக்கிறதுனால இந்த ஃபங்க்ஷன், இங்கே இருக்கிற ஃபங்க்ஷனை இந்த காம்பனண்ட்டுக்கு வெளியில் எடுத்து வைக்க முடியாது. வச்சோன்னா ரெஃபரன்ஸ் எரர் சொல்லிடும். ஸ்டேட் அப்டேட் பண்ணும்போது ரெஃபரன்ஸ் எரர் சொல்லிடும். அதனால தான் நான் இதை பண்ண முடியாதுன்னு சொன்னேன். புரியல ப்ரோ, என்ன சொன்னீங்க? அதாவது நம்ம அன்னைக்கு எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் என்ன கேட்டிருந்தீங்க, நான் என்கிட்ட இந்த ஆன் கிளிக் ஃபங்க்ஷனில் உதாரணத்துக்கு இதை எடுத்துக்கிறேன். கரெக்டா? இந்த இடத்துல என்ன சொல்லியிருந்தீங்கன்னா கான்ஸ்ட் ஹேண்டில் கவுண்ட், ரைட்டா? இதில் இந்த மாதிரி போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த இதை கூட எடுத்துடலாம். ஓகேங்களா? சரி, இங்கே ஹேண்டில் கவுண்ட். ஓகே, ஸோ இந்த செட் கவுண்ட்டுன்றது இங்கே ரெஃபரன்ஸ் எரர் தான். ஏன்னா நம்ம காம்பனண்ட்டுக்குள்ளே வச்சுருக்கோம், வெளியில் ஆக்சஸ் பண்ணிக்க முடியாது செட் கவுண்டை. ஸோ அதனால் இங்கேயும் இந்த செட் கவுண்ட்டுன்னு கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ ஏன்னா இங்கே லாகில் வந்து பிரிண்ட் பண்ணிடுறேன், அவுட்டர் ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு. அவுட்டர் ஃபங்க்ஷன் கால்டு இங்கே தான் இது பிரிண்ட் ஆகுதுல்ல, இங்கே தான் நீங்கள் என்ன கேட்டிருந்தீங்கன்னா
அது எப்படி இங்க வந்து பிரிண்ட் ஆகுது? ரெஃபரன்ஸ் எரர் தானே வரணுன்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? ஆமா ப்ரோ. ம். ஒரே நிமிஷம் ப்ரோ. ம். அந்த ரிட்டர்ன் மட்டும் க்ளோஸ் பண்றீங்க ப்ரோ. இந்த ரிட்டனையா? இந்த ரிட்டனை நான் க்ளோஸ் ஆ பண்ணிட்டேன்னா, ஓ இப்படியா? ஆமாமா. ஓகே. ம். ஒரே நிமிஷம் ப்ரோ. அதுக்கப்புறம் அந்த 89ல இருக்கிற அந்த பேசஸையும் க்ளோஸ் பண்ணுங்க. 89ல இருக்கிறதையா? ஆமா 89. அது ம். ஓகே. நான் இப்போ என்ன கேட்குறேன்னா ப்ரோ, ஒரே நிமிஷம். ம். நம்ம ஆப்பை ரிட்டர்ன் பண்றோம். ஆப் இல்ல காம்பனன்ட்ஸ்குள்ள. உள்ள இருந்து என்னால வெளியே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், அது தெரியும். ம். ஆனா வந்து ஓகே. அப்படிதான் நம்ம இப்ப பண்ணிருக்கோம். இல்ல நான் வந்து எப்படி மீன் பண்ணி கேட்டேன்னா, நான் வந்து ம். அந்த ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்னுக்கு கீழே ஃபங்க்ஷன் போட முடியாது. ஓகே. ஓகே ப்ரோ புரிஞ்சுச்சு. நான் என்ன நினைச்சிட்டேன்னா, அந்த ரிட்டர்னுக்கு நம்ம லைக் இந்த கால் பண்றோம்ல ஒரு அந்த ஃபங்க்ஷன், அது வந்து நம்ம நீங்க கால் பண்றதுக்கு கீழே எதுக்கு? இருந்துச்சுன்னு நினைச்சேன். ஓ இதுக்கு ஓ ரிட்டர்னுக்கு கீழே இருந்ததுன்னு நினைச்சீங்களா? இந்த ஆமா. இடத்துல இருந்ததுன்னு அதுக்கு நினைச்சீங்களா? கீழே ரிட்டர்னுக்கு எங்கேயோ கீழே இருக்கு. ஆமா. எதுவுமே பண்ண முடியாது. ஆமாமா. இல்ல நான் வந்து அப்படி நினைச்சிட்டேன் நானு. ஓகே, இப்போ புரியுதா? இல்ல ஆனா வந்து இப்போ ரிட்டர்ன் வைக்காம நான் நார்மலா கேட்கிறேன். இப்போ ரிட்டர்ன் அந்த இடத்துல வந்து ரிட்டர்ன் இல்ல. ஆனா வந்து நான் வந்து ரிட்டர்ன் இல்லாம எப்படி எப்படி மீன் பண்றேன்னா ப்ரோ, அந்த இடத்துல ரிட்டர்னே இல்ல. ஆனா ம். வந்து நான் லைன் நம்பர் 30ல வந்து ஹேண்டில் கவுண்ட வந்து நான் கால் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த லைன் நம்பர் 30க்கு அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் வந்து நான் கால் பண்ணியிருந்தேன்னா எனக்கு வந்து எரர் வந்திருக்கும் அப்படின்னு கரெக்ட். மீன் பண்ணிட்டேன். ஹேண்டில் கவுண்ட் இப்படி கூட்டிங்கன்னா எதாவது வரும். ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம் வருதான்னு. இல்ல ஆஹ் ஒரே நிமிஷம். அந்த ஃபங்க்ஷன் இப்படி இல்ல கால் நான் ஆகாது. என்ன மீன் பண்ணேன் 29க்கு அப்புறம் ஹேண்டில் ஈவென்ட் வர மாதிரி அந்த ஓ ஃபங்க்ஷனே வர மாதிரி ஹேண்டில் ஈவென்ட் ஃபங்க்ஷன் ஹேண்டில் ஓ கவுண்ட் இங்க ஃபங்க்ஷன் இங்க வரணுமா? இங்க போட்டுட்டு அதுக்கு மேல கால் பண்ற மாதிரி நான் நினைச்சேன். ஓ இப்படி நினைச்சீங்களா? ஹேண்டில். அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைச்சேன். ஓ சரி, இப்படி நினைச்சீங்களா? வந்துருச்சா யாராரு? ஆமா. ரைட்டு. இப்போ அது எரர் ஸ்டாப் ஆயிட்டு. இப்படி பண்ண முடியாது. இங்க வேணா இங்க போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணோம்ல. இங்க டிக்ளரேஷன் இங்க தான் இருக்கு. ஆமா வேலை புரிஞ்சுச்சு. ஓகே. சரி சரி, அப்போ எல்லாத்தையும் திரும்ப என்னோட பழைய கோடே கொண்டு வந்துடுறேன். ஓகே. அப்போ இந்த கீயோட இஷ்யூ வந்து இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டு கரெக்டா? ரைட். சரி, அப்போ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் பிளான் என்னன்னா, ஒரு டு டூ ஆப் பண்ணலாம் அப்படின்றது பிளான். ஸ்டேட் மட்டும் யூஸ் உங்க பண்ணி. வாய்ஸ் கொஞ்சம் லோவா. ஒரே நிமிஷம். ஓகே, நெக்ஸ்ட் பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டூ டூ ஆப் கிரியேட் பண்றது தான். இப்போ என்னன்னா ஸ்க்ராட்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். கிரியோன் ரியாக்ட் ரைட்டா? சரி, இந்த ரியாக்ட் ஃபோல்டருக்குள்ளேயே இன்னொரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறது பார்ப்போம். ஓகே, இப்போ இதை ஸ்டாப் பண்ணிடுறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ட்ரை பண்ண வரீங்கன்னா பண்ணுங்க. சிஎல்எஸ் கிடையாது, கிளியர். ஓகே, சிடி ரைட்டா? ஓகே, இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த ஆப் வந்து இந்த டெய்ல்வின் சிஎஸ்எஸ் அப்படின்ற ஒன்று யூஸ் பண்ண போறேன். டெய்ல்வின் சிஎஸ்எஸ் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல. ஓகே, இதுவும் பூட்ஸ்ட்ராப் மாதிரி தான், பட் அதை விட ரொம்ப பெருசு. ரொம்ப சூப்பராக இவையெல்லாம் பண்ண முடியும். இப்போ என்னன்னா, அந்த டெய்ல்வின் சிஎஸ்எஸ் வச்சு நம்ம என்ன செய்ய போறோம்னா, ஒரு ஆப் கிரியேட் பண்ண போறோம். இது நீங்க வந்துட்டு எப்பவும் போல இங்க ஒயிட் யூஸ் பண்ணியிருக்காங்க.
ஒயிட் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே இருக்குது. இது மற்ற இதுவும் இருக்குது. நம்ம ஒயிட்டு பார்ப்போம். ஏன்னா ஒயிட் வச்சு தானே நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ என்னன்னா ஒயிட்டோட அதே கமெண்ட் இதை எடுத்துக்கிறேன். ரைட்டா? இப்போ இந்த ரியாக்ட்குள்ளே நான் இப்போ என்ன போட போகிறேன்னா, இங்கே வச்சுருக்கேன்னா என்னோடது இதை பேஸ்ட் பண்ணிடுவோமா? ப்ரோ அது புதுசாவே கிரியேட் பண்ணி புதுசாக தான் கிரியேட் பண்ண போகிறோம். புது ஆப்பாக தான் கிரியேட் பண்ண போகிறோம். ரியாக்ட் ஃபோல்டருக்குள்ளே கிரியேட் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரியாக்ட் கோர்ஸ்க்குள்ளே கிதியோன்னு ஒரு ஃபோல்டர் இருக்குதா? இந்த ஃபோல்டருக்குள்ளே ரியாக்ட்னு ஒன்று இருக்குதா? இதுக்குள்ளே இன்னொரு இது கிரியேட் பண்ண போகிறோம். அது என்னன்னா எல்லா இதுக்குள்ளேயும் இன்னொன்று தனியாக அப்படி ஃபோல்டர் கிரியேட் பண்ணல. அதுக்கு பதிலாக டைரெக்டாக இதுலேயே பண்ணிட போகிறேன். இந்த இடத்துல பண்ண போகிறேன். அதுக்கான நேம் வந்து இதுலேயே கொடுத்துடலாம். Day 5 டாஸ்க் டு டூ அப்படின்னு கொடுத்துடலாம். நேம் ப்ராப்பராக கொடுத்துடலாம். சரி, இப்போ இந்த மை ப்ராஜெக்ட்னு இருக்கிற இடத்துல வந்து என்ன சொல்லணும்னா, Day 5 டாஸ்க் டு டூ அப்படின்னு கொடுத்துட்றேன். சரியா? இது 5 6 தெரில, அப்புறம் வேணால் மாற்றிக்கலாம். இப்போ ரியாக்ட் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட். பெருசாக வந்தால் நல்லா இருக்கும்னு பார்த்தேன். சரி, ஓகே, சரி. இதில் நோ கொடுத்துடலாம். இன்ஸ்டால் வித் ஓகே, இன்ஸ்டால் ஆகட்டும். அதுக்குள்ளே இந்த டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ்ஸை அப்படி உங்களுக்கு காட்டிடுறேன். அப்போது இதோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் அப்படி போய்க்கோங்க. டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ்ன்னு அடிச்சிட்டிங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். நீங்களும் பின்னாடி ட்ரை பண்ணுறதுனா பண்ணுங்கள். இப்போ இந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணிடலாம். ரைட், சரி. இப்போது இது இன்ஸ்டாலேஷன் இருக்கட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா பார்க்குற நிறைய ஆப்ஸ் வந்து இந்த டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம்னா ஃப்ளெக்ஸு பற்றி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ளெக்ஸு கொடுத்து ஃப்ளெக்ஸு ரோ டைரக்ஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் பேசிஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வித்து இருக்கும். 64 பேசிஸ் 64னா அந்த 64. இப்போ இதில் யார் ஹை வேல்யூ இருக்காங்களோ அவங்களோட வித்து அதிகமாக இருக்கும். கிளாஸ் நேம் மட்டும் கொடுத்தா போதும். நம்ம மேனுவலாக சிஎஸ்எஸ் எழுத தேவையில்லை. இன்னைக்கு அதான் பார்க்க போகிறோம். இன்னொன்று பேடிங்கு கொடுத்துடலாம். சும்மா எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். பிஎக்ஸ் அப்படின்னா எக்ஸ் இதில் இன்னும் நிறைய கிளாஸஸ்லாம் இருக்கும். அவ்வளோதான். ஓகே, இன்னும் நல்லா இருக்கும். அதை விட இன்னும் நல்லா இருக்கும். இல்லை ப்ரோ, இல்லை ஆக்சுவலாக நான் இது வந்து இல்லை இப்போ வந்து நம்ம இது வந்து ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்லாம் இல்லை. நம்ம வந்து ஜஸ்ட் வந்து எடுத்து பார்த்துக்கலாம். ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு சில கிளாஸஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ண பேடிங்க்கு இது, மார்ஜினுக்கு இது, ஃப்ளெக்ஸுக்கு இது. ஒருவேளை ஃப்ளெக்ஸுக்கு நம்ம அன்னைக்கு வித் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒன்று கொடுத்தோம். அது என்னன்னு போய் இங்கே வந்து பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேசிஸ் எடுத்துக்கலாம். இந்த ஃபாண்ட் சைஸ் நிறைய இருக்கு. ஃபாண்ட் ஃபேமிலி, ரைட்டா? அப்புறம் இன்னும் நிறையா டிரான்ஸ்ஃபார்மு, டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மா இங்கே போகிறேன். பேக்ரவுண்டுக்கு நிறையா வரும்னு வச்சுக்கோங்க. இருக்குது பார்டர் ரேடியஸு, ரைட்டா? எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். டேபிளுக்கான ஸ்டைல்ஸ்லாம் இங்கே பார்த்து முடியும். அனிமேஷன்ஸ்
இந்த லோடர்லாம் நம்மளாவே அனிமேட் பண்ணியிருப்போம். இந்த கோடு தான் இதில் இருக்க கோடே என்ன பண்ணிட்டுனா அனிமேஷன் நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு இங்கே இருப்பாரு. இது அப்படியே அந்த டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த கோடை அப்படியே தூக்கி போட்டோம்னா இந்த இது வந்துடும். எல்லாமே கிளாஸ் நேம்ஸ். பவுன்ஸ் இருக்கு, அனிமேட் பவுன்ஸ் கொடுத்தோம்னா அந்த பவுன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். இது பேக்ரவுண்ட் இண்டிகோ 600னா லைட் ஒரு மாதிரி இந்த லேவண்டர் மாதிரியான ஒரு கலர் தான். லேவண்டர் மாதிரி இல்லை, இந்த நேவி ப்ளூ இருக்கும்ல நம்மளோட கொடியில் இந்தியன் ஃப்ளாக்ல இருக்கும் பார்த்தீங்களா, சென்டரில் அந்த சக்ரால இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு கலர் வரும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய இருக்கு, எடுத்து பார்த்துக்கலாம். நீங்கள் எஸ்பிஜி கூட இங்கே ஸ்டைல் பண்ணிக்க முடியும். சரி, நமக்கு தேவையானதை இன்னைக்கு எடுத்து யூஸ் பண்ணிப்போம். நிறைய இருக்கு, நீங்கள் ஓவர் பண்ணும்போது கலர் சேஞ்ச் ஆகுறதுக்கு பேக்ரவுண்ட் கலர் இது பிஜினா பேக்ரவுண்டு, ஓவர் பண்ணும்போது பேக்ரவுண்ட் ஸ்கை 700 500 இருந்தது, லைட் கலராக இருந்ததை டார்க்காக மாற்றணும்னு சொல்லியிருக்கேன். அவ்வளோதான். இங்கே அதே தான். சரி, அதெல்லாம் பார்ப்போம். ஓகே, இப்போ எனக்கு இன்ஸ்டால் ஆகிட்டான்னு பார்க்கலாம். எஸ், இன்ஸ்டால் ஆகிட்டு நீங்களும் இன்ஸ்டால் பண்ணுறீங்களா இப்போவே? அல்லது அப்புறமா பண்ணிக்கிறோம்? சரி, ஓகே. இப்போ தேவையில்லாதவைகளை எல்லாம் எடுத்து விட்டுலாம். இங்கே இதுதானே கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, எல்லாமே வந்துட்டு சோர்ஸ் ஃபோல்டருக்குள்ளே போக போகிறேன். தேவையில்லாதது app.js JSXக்குள்ளே போயிட்டு எல்லாத்தையும் எடுத்து விடணும். கரெக்டா? சரி, ரைட். இதை சேவ் பண்ணிடுறேன். எனக்கு இங்கே எம்டியாக இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. இந்த ரியாக்ட் லோகோ இதெல்லாம் இம்போர்ட் பண்ணியிருக்கோம்ல, அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் வேணும்னா இதை எடுத்து டெலீட் கூட பண்ணி விட்டுருங்க. தேவையில்லை அப்படின்னா டெலீட் பண்ணி விட்டுருங்க. இங்கே ஒன்று இருக்குமே அசெட்குள்ளே, ரைட். சரி, அசெட் ஃபோல்டருக்குள்ளே இப்போ எதுவுமே இல்லை, அதனால் டெலீட் பண்ணி விட்டுறேன். நமக்கு எதுவும் இமேஜஸ் வேணும்னா அசெட்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அது ஒரு நேம் கன்வென்ஷன் தான். தேவைன்னா வச்சுக்கோங்க, தேவையில்லைன்னா உங்களுக்கு இமேஜஸ்ன்னே ஃபோல்டர் வச்சு கூட வச்சுக்கலாம். அசெட்ஸ்ன்னு தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, இப்போ நம்ம app.jsxலேருந்து பண்ண போகிறோம். இப்போ என்னென்னா என்னோட எக்ஸ்பெக்டேஷன் சொல்லிடுறேன். நானும் எக்ஸாம்பிள் கூட இதுக்கு பார்த்து வைக்கல. சும்மா டைரெக்டாக ஒரு இன்புட் பாக்ஸு, இதில் ஒரு பட்டன் வச்சுப்போம். ரைட்டா? இந்த இடத்துல நம்ம டூலாம் வச்சுக்கலாம். ரைட்டா? ஒன்று செக் பாக்ஸ் மாதிரி வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா ஒன்று செக் பாக்ஸ் வைக்கணும், அப்படி இல்லைன்னா ஒரு பட்டன் வைக்கணும், இந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிட்டா இல்லையான்னு சொல்கிறதுக்கு. ரைட்டா? இன்னொன்று டாஸ்க்கை அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் தரணும், டெலீட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் தரணும். செக் பாக்ஸ் மாதிரி எடுத்துக்கிடுவோமா? என்ன சொல்கிறீங்க சார்? அந்த 3 பக்கத்துல இருக்க சைடுல இருக்க ஒரு பாக்ஸ்ல வந்து அப்டேட்டட்னு மாறுமா? அப்டேட்டட் ஆட் இந்த மாதிரி ஆகும். அப்படி இல்லை, அதுதான் சார் நீங்க வச்சிருக்கீங்களா? அதான் இது வந்து அப்டேட் டெலீட் அந்த இது அப்படின்னு இல்லை. இதில் ஒரு செக் பாக்ஸ் வச்சோம்னா இந்த அப்டேட் பட்டன் தேவை, அதாவது கம்ப்ளீட்ன்ற பட்டன் தேவையில்லை. இதை தூக்கிடுவோம், செக் பாக்ஸை வச்சுக்கிடுவோம் இப்போதைக்கு. கன்ஃபியூஸ் பண்ணல. ஸோ இந்த இடத்துல செக் பாக்ஸு, இதை கிளிக் பண்ணால் டாஸ்க்கு கம்ப்ளீட்டட்னு அர்த்தம். ஒன்று இந்த டாஸ்க்கை ஆல்ரெடி கிரியேட் பண்ண டாஸ்க்கை எடிட் பண்ணோம்னா இதில் ஒரு பென்சில் ஐக்கான் வச்சுக்கலாம்.
அதை எடிட் பண்ணுறதுக்கு எடிட் ஐக்கானை கிளிக் பண்ணால் அந்த இன்புட் இங்கே வரணும், திரும்ப இது அப்டேட்டுன்னு மாறணும். அப்டேட் பண்ணால் அந்த பர்டிகுலர் டாஸ்க் வந்து எடிட் ஆகும். டெலீட் கொடுத்தா பர்டிகுலர் டாஸ்க் டெலீட் ஆகும். சொல்றது புரியுதா? புரியுது சார். ஓகே, சரி. அப்போ இதுதான் இந்த இது வந்து அப்டேட் ஆகுமா சார்? மேல உள்ளதுல செகண்ட் குட்டி பாக்ஸ் வந்து என்ன சொன்னீங்க? இது வந்து சேவ் ஆர் அப்டேட். சேவ் அப்ப ஆர் இதுவுமே அப்டேட் சரி. அப்டேட்னு தானே சார் சொன்னீங்க? எதுங்க அப்டேட்டு? இது எடிட்டுங்க. இந்த எடிட் பட்டனை கிளிக் பண்ணாதான் இந்த இங்க இருக்கிற டெக்ஸ்ட் வந்து இங்க போகும், இல்லைன்னா போகாது. அப்டேட் பண்ணிட்டு சப்மிட் பண்றோமா? இது வந்து அப்டேட் பண்ணிட்டு சப்மிட் பண்றதுக்கு ஒரு டாஸ்க் வந்து இப்போ கிரியேட் சும்மா கிரியேட் எலமெண்ட்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டாஸ்க்கை எலமெண்ட்டை இப்போ வந்து கிரியேட் எலமெண்ட்டுன்னு இந்த டாஸ்க் இங்கே கிரியேட் ஆகிருக்கு. இது சப்மிட் கொடுத்துட்டேன், இங்கே கிரியேட் எலமெண்ட்டுன்னு வந்துட்டோம், சின்னு வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போது நான் இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுறேன்னா இப்போ எனக்கு என்ன ஆகும்னா அந்த கிரியேட் எலமெண்ட்ற டெக்ஸ்ட் இங்கே போயிடணும், இந்த பட்டன் அப்டேட்டுன்னு மாறணும். ஒன்று சரியா? இப்போ நான் என்ன பண்ணுவேன், கிரியேட் எலமெண்ட்டை தூக்கிடுவேன். வெறுமனே கிரியேட்டுன்னு இருந்துச்சுன்னா கிரியேட்டுன்னு எடுத்துட்டு அப்டேட்டுன்றதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு என்ன செஞ்சிடணும்னா இங்கே கிரியேட் எலமெண்ட்ன்றது கிரியேட் அப்டேட்னு மாறும், இங்கே எம்டி ஆயிடும். சொல்றது புரியுதா? ஓகே. ஸோ இப்போ இதுதான் எக்ஸ்பெக்டேஷன். இப்போ இதே போல தான் நம்ம ஒன்று பண்ணணும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எனக்கு வந்துட்டு இன்புட்டு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒன்றா சரி ஓகே சரி காம்பனண்ட்டாகவே வச்சுக்கலாம். இப்போ இந்த சோர்ஸுன்ற ஃபோல்டருக்குள்ள இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண போகிறேன், காம்போனன்ட்ஸ். நம்ம காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையும் இப்படி வச்சுக்கிறதுக்கு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறது வழக்கம். இது வந்து எல்லாருமே பண்ணுறது தான். இப்படி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும், காம்போனன்ட்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே வச்சுருக்கோன்றத இது பண்ணிக்கலாம். சரி, இப்போ இதில் வந்துட்டு நியூ ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். அதில் input.jsx ஓகேங்களா? இப்போ கான்ஸ்ட் இன்புட்ன்ற காம்போனன்ட் கிரியேட் பண்ணுறேன். சரி, இப்போ div இன்புட்னு வச்சுக்கிறேன். இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் இன்புட், ரைட்? ஸோ இது எதுங்க ரிட்டர்ன் ஆகலையா? சரி, வெறுமனே போட்டேன். சரி, நல்ல அப்சர்வேஷன். ரிட்டர்ன் கொடுத்தாச்சு. app.jsx வந்துட்டேன். இப்போ இங்கே இம்போர்ட் பண்ணிக்க வேண்டியதான். இன்புட் ரைட். ஸோ இந்த இடத்துல இன்புட்ன்றதை வச்சுருவோம். இன்புட்னு இருக்கா? சரி, இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னு இதுவரை புரியுதா? சரி, இப்போ இதுவரைக்கும் பண்ணியாச்சு. ஏதோ ஒன்று யோசித்தேன், இந்த கேப்பில் மிஸ் பண்ணிட்டேன். சரி, எப்படியும் அதுக்கு பிடிச்சிருக்கும். இன்புட்டுன்னு ஒன்று போட்டுட்டோமா? ஓகே. இப்போ அதுக்கப்புறமா டாஸ்க், எல்லா டாஸ்கையும் எடுத்து வைக்கிறதுக்கு அடுத்து ஒன்று வேணும்ல. என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம், ரைட்டா? இங்கே வந்துடுறேன், இன்ஸ்டாலேஷன் வந்துடும். இன்ஸ்டால் பண்ணிட்டா இன்னும் டெய்ல்விண்டை நம்ம இன்னும் இன்ஸ்டால் பண்ணல, சரியா? ஏன்னா டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் நமக்கு என்ன செய்யும், அடுத்த வேலை டெய்ல்விண்ட் கிளாஸஸ்லாம் ஆட் பண்ணோன்னா அது நடக்கும். இப்போ இந்த கமெண்ட்டை எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இங்கே வந்துட்டு என்னோட டெர்மினல் இங்கே ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ டெர்மினல் ஓப்பன் பண்ணோன்னா இங்கே கமாண்ட் ப்ராம்ப்ட்
லைக் இதை கொடுத்தோன்னா டெர்மினல் ஒன்று வருமே, அது ஏன் வரல? முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல எப்படி ஓப்பன் பண்ணணுன்ட்டு. எனக்கு மறந்துட்டா. நோவா சொன்னேங்க. இல்ல சார், கண்ட்ரோல் பேக் டிக் கொடுத்தா வந்துருவாங்க. ஆமாம், அது கொடுத்தா எனக்கு பேஷ் ஓப்பன் ஆகுது. பிட் பேஷ். சரி, பார்த்துக்கலாம். வேலை செய்யும் இதுலேயும். சிடி இதையும் ரியாக்ட் இதில் டே 5. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம இப்போ டெர்மினலில் எந்த இடத்துல இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஃபோல்டருக்குள்ளே நிற்கிறோம். டே 5 டாஸ்க் டு டூக்குள்ளே. இப்போ அங்கே காப்பி பண்ணதை அப்படியே பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஆகட்டும். ஓகே, இப்போ என்ன ஆச்சுன்னா இன்ஸ்டாலேஷன் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிட்டா. டெய்ல்விண்டோட இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிட்டு இன்னும் ஒரு சில கான்ஃபிகரேஷன் இருக்குது. ரைட், இன்ஸ்டால் டெய்ல்விண்ட் அண்ட் டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் வைட் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இதில் எதுவும் ஓகே சரி, இது கிரியேட் பண்ணிட்டோமா? அடுத்து என்ன பண்ணணும்னா கான்ஃபிகர் த வைட் பிளக்கினை கான்ஃபிகர் பண்ணணும். சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த நேமில் ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஃபஸ்ட்டு இது சரி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே ஆல்ரெடி எதுவும் ஓகே, இந்த ஃபோல்டருக்குள்ளே இன்னொரு ஃபைல் கொடுக்க போகிறேன். இந்த ஃபைல் வந்து இந்த சொல்லுங்க. ஓ, வைட் ஆல்ரெடி இருக்கு. ஓகே, ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கு. சரி, ஆல்ரெடி இருக்கிறத எடுத்து விட்டுருவோம். இந்த கான்ஃபிகரேஷன் யூஸ் பண்ண போறேன். இது ஜேஎஸ்ல தானே சார் இருக்கு, அது டிஎஸ்ல இருக்கே சார். ஒரே நிமிஷம். ஆமா, ஒரே நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன். டைப் ஸ்கிரிப்ட். ஓகே, அப்போ நம்ம இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டோம். சரி, இப்போ இதில் இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணுவோம் டைரெக்டா. அதை திரும்ப கெட் பேக் பண்ணிக்கலாம் சார் அந்த கோட. எதுங்க? id.config.js. இந்த பண்ணிட்டேன். அந்த கோட திரும்பவும் ரீட்ராக் பண்ணிட்டீங்களா சார்? பண்ணிட்டேன். ஓகே சார், இது பழைய கோடு. இப்போ நம்ம டைப் ஸ்கிரிப்ட்ல பண்ணுவோம். ஆமா, ஓகே. இங்க வைட் config.ts இருக்கா? ஓகே, இதையும் போட்டாச்சு. ஒரே நிமிஷம். ஏதாவது ஒரு ஃபைல் இருந்தா போதும். இப்போதைக்கு ஜேஎஸ் தூக்கிடுறேன், டிஎஸ் மட்டும் இருக்கு. புரியலங்க? இல்ல ப்ரோ, அதுல ஆல்ரெடி ஒரு பிளக்கின் இருந்துச்சு. அதான் நம்ம ரியாக்ட் யூஸ் பண்ணோம். இப்போ டெய்ல்விண்டா மாத்திட்டோம், அவ்வளவுதான். டெய்ல்விண்ட் பிளக்கின் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். வேற ஒன்றும். அப்ப இது மட்டும் நம்ம டைப் ஸ்கிரிப்ட்ல யூஸ் பண்ணுவோமா சார்? டெய்ல்விண்ட் மட்டும் இவங்க டைப் ஸ்கிரிப்ட் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க, அதனால நம்ம இங்க யூஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு பிளக்கினுக்கு ஏற்ற மாதிரி அவங்க டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்றாங்க. டைப் ஸ்கிரிப்ட் ஜேஎஸ் யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இம்போர்ட் டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ். டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் குளோபலா இருக்கிற ஒரு ஃபைலுக்கு யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ இங்க என்ன ஆப்ல டைரக்டா நம்ம app.css இம்போர்ட் பண்ணிட்டோம். அப்போ ஆப்ன்ற காம்போனன்ட்டுக்குள்ள தான் எல்லா காம்போனன்ட்டும் ரெண்டர் ஆக போகுது. அப்போ இதுதான் குளோபல் சிஎஸ்எஸ் எல்லா காம்போனன்ட்ஸ்க்கும். ஸோ இந்த இடத்துல இதை யூஸ் பண்ணி டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் இம்போர்ட் பண்ணியிருக்கோம்.
இப்போ என்ன பண்ண போறோம்னா ரன் டெவ் கொடுத்துருவோமா? npm ஆல்ரெடி ரன் ஆகிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஓகே, ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு, பார்ப்போம். React is not defined main.json. React is not defined. ஓகே, அப்போ என்னன்னா வந்து இந்த டைப் ஸ்கிரிப்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் நம்ம ரியாக்டை வந்து இம்போர்ட் பண்ணோம். நம்ம டைரெக்டாக ரியாக்ட் பிளக்கின் யூஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்னா அதுவே நம்ம மேனுவலாக சொல்லணும் தேவையில்லை. ரியாக்ட் வந்து இம்போர்ட் பண்ணி ஆல்ரெடி ஸ்ட்ரிக்ட் மோட் இம்போர்ட் பண்ணுறோம். ஓகே, இங்கே வந்து எடுத்துக்கலாம். ப்ரோ அந்த பிளகின்ல ஆட் தான் வருமா? ஏன்னா அதுல ரியாக்ட் ஒன்று இருந்துச்சு. ஒரே நிமிஷம், அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். அரே தானே கொடுத்துருக்காங்க, இதில் ரியாக்டை டைரெக்டாக இங்கே கொடுத்து பார்ப்போம். ரியாக்ட் இல்லை ப்ரோ, ஸ்மால் இருந்துச்சு. ஸ்மால் இந்த வராங்க. அதுக்கப்புறம் மேலேயும் வந்து மேலேயும் இம்போர்ட் ரியாக்ட். ஓகே, இம்போர்ட் ரியாக்ட். ஓகே, இங்க வர்றேன், இந்த ஃபைலை ரிமூவ் பண்ணிடுவோம். ப்ரோ அதை எப்படி எடுத்தீங்க? திரும்பவும் அந்த delete பண்ணத கண்ட்ரோல் இசட் கொடுத்தா வரும், அவ்வளோதான். ரியாக்ட். ஓகே, இந்த இம்போர்ட் அப்படியே எடுத்துக்குவோம். டிஎஸ்ல எடுத்துட்டு இதில் ரியாக்ட் கொடுத்து பார்ப்போம். நான் இப்படி பண்ணதில்லை, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, வேலை செய்யுது. இந்த ஜேஎஸை இப்போ தூக்கிடுறேன். திரும்ப எரர் வருதா? ஓகே, பெரிய எரர் வருது நினைக்கிறேன். ஓ சரி, அது முன்னாடி இருந்த எரர். இந்த இடத்துல கொஞ்சம் வேலைகள் பார்த்துட்டு இருந்தோம்ல, அப்போ சேவ் கொடுக்கும்போது அந்த எரர் போல். சரி, இப்போ ஒர்க் ஆகுது. வெயிட், அந்த ரியாக்ட் எரர் வந்து வரல, ஒர்க் ஆகுது. இப்போ நீங்களும் இதே போல் கான்ஃபிகரேஷன் பண்ணிக்கோங்க. பிளகின்ஸ் வந்து, அதாவது ஆல்ரெடி டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸோட கான்ஃபிக் வந்து டிஎஸ் ஃபைலில் தான் ஒர்க் ஆகுது. ஸோ அதனால் அந்த கான்ஃபிகரேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. நம்மளும் எடுத்துக்கிட்டு ரியாக்டை மட்டும் இங்கே ஆட் பண்ணிக்கிட்டோம். ரைட்டா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா டெய்ல்விண்ட் ரியலாகவே ஒர்க் ஆகுதான்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த ஃபாண்ட் ஆர் டெக்ஸ்ட்டு ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபாண்ட் வெயிட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, ஃபாண்ட் செமி போல்ட் அப்படின்ற இதெல்லாம் கிளாஸ் நேம். இன்புட்டுக்குள்ள இருக்கிற நம்ம டைப் பண்ணா வராதா? எதுங்க வரும்னு நினைக்கிறேன். இல்ல, நம்ம டெய்ல்விண்ட் தான் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். டெய்ல்விண்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஒரே நிமிஷம், அதை தான் ட்ரை பண்ணுறேன். சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இப்படி போட்டு பார்க்கேன், ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகுது தானே? ஓகே, ஒர்க் ஆகுது. இப்போ செமி ஃபோல்டாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக வரணும். ஒரே நிமிஷம், இங்கேயும் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறேன் பிளகின். டெய்ல்விண்ட்டுக்கு எதுவும் இருக்குதா? எஸ், இதுதான்.
நீங்களும் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டெய்ல்வின் சிஎஸ்எஸ்க்கான எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ வருதான்னு பார்ப்போம். வருதா? ஃபாண்ட் இப்போ வருதுங்களா? ஃபாண்ட் வந்து சாம்சங் மாத்துறேன். ஃபாண்ட்டு ஸ்டைலு சேம் ஸ்டைல் தான் போல. ஓகே, கலர் கொஞ்சம் என்ன பிடிக்கும்? ஓகே, கலர் கொடுத்தா ரெட்டு பேக்ரவுண்ட் கலர் வரும். வருதா? சரி, அப்போ இந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். டெய்ல்வின் சிஎஸ்எஸ் இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இந்த கிளாஸ் நேம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ரைட்டா? இப்போ நம்ம டைரெக்டாக இந்த இம்ப்ளிமெண்டேஷன் பேர்லாம் நம்ம இன்னும் இந்த டிசைனே ஸ்டார்ட் பண்ணல. டிசைனை முடிச்சா தான் அடுத்த வேலைக்கே போக முடியும், ஃபங்க்ஷனாலிட்டியே எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ இப்போ இங்கே நமக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு இன்புட் பாக்ஸ் தேவை. கரெக்டா? சரி, அப்போ இதுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த டெவுக்குள்ள ஒரு இன்புட் பாக்ஸ் கிரியேட் பண்ண போறேன். ரைட்டா? சரி, டைப் டெக்ஸ்ட் தான். வேல்யூக்கு என்ன கொடுக்க போறேன்னா, பாருங்க, இங்க ஒரு ஸ்டேட் ஒன்று தேவை. ஸ்டேட் காம்பனன்ட் ஒன்று தேவை. சாரி, யூஸ் ஸ்டேட் தேவை. இப்போ யூஸ் ஸ்டேட் குரூப் கொண்டு வரணும்னா நான் என்ன பண்ணணும்? யாராவது ஹெல்ப் பண்றீங்களா? வாய்ஸ் கொஞ்சம் விட்டு விட்டு ஒரு மாதிரி கேக்குது. அபிராமி உங்களுக்கு எனக்கும் அப்படிதான் ஏதோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிவிட்ட மாதிரி கேக்குது சார். ஒரே நிமிஷங்க, வெயிட் பண்ணி பாருங்க. நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன் அப்படின்னா, எனக்கு ஒரு ஸ்டேட் எனக்கு இங்க எடுத்துட்டு வரணும், இந்த இன்புட் வேல்யூவை ஸ்டோர் பண்றதுக்கு. எனக்கு ஹெல்ப் பண்றீங்களான்னு கேட்டேன். யூஸ் ஸ்டேட் இம்போர்ட் யூஸ் டேட்டா. ஆக்சுவலாக இப்படி போடக்கூடாது. யூஸ் ஸ்டேட் எல்லாம் நேம்ட் எக்ஸ்போர்ட். ஸோ இப்படி போட்டிங்கன்னா வந்துடும். யூஸ் ஸ்டேட் எல்லாம் டைரக்டா நம்ம கால் பண்ணுறோம். எதுங்க? இன்புட் குள்ள ரியாக்ட் எந்த இன்புட்குள்ள கொடுத்துருக்கான்றீங்க? இந்த இடத்துல எரர் வந்ததுனால தான் இப்போ காட்டல. இன்புட் ஃபங்க்ஷன் இல்ல ஃபங்க்ஷன் குள்ள ஃபங்க்ஷன் இல்ல bro, அந்த இன்புட் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதுக்குள்ள வந்து யூஸ் ஸ்டேட்னு டைரக்டா கால் பண்ணிடலாம். நான் ஓ, அங்க பண்ணிக்கலான்றீங்களா? சரி, அதுவும் கரெக்ட் தான். அப்படி கூட பண்ணலாம். அப்படியும் பண்ணலாம், தப்பு இல்லை. இந்த இடத்துல டைரக்டா நீங்க யூஸ் ஸ்டேட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இம்போர்ட் ஆகிரும்ன்றீங்க. கரெக்ட். சரி, இப்போ என்ன பண்ண போறோம்னா, கான்ஸ்ட் ரெண்டு வேல்யூ வாங்கணும். ஒன்று டெக்ஸ்ட்னு வச்சுக்கிறேன், ஏன்னா டெக்ஸ்டாக தானே நம்ம எடுத்துக்க போகிறோம். அடுத்து செட் டெக்ஸ்ட் ரைட்டா? ஸோ இதை இப்படி கொடுத்தாச்சு. இனிஷியலாக அதோட வேல்யூ எம்டியாக இருக்கும். இப்போ வேல்யூவில் என்னன்னா எம்டி. இது புரியுதா? இல்லை இது எல்லா கொஸ்டின் இருக்குதா? இன்னொன்னு ஒண்ணு, நான் ஆக்சுவலா அது பார்த்துட்டு இருக்கிறப்ப வந்து சரி. எனக்கு வந்து இப்போ டிஃபால்ட் வேல்யூவும் சேம் டைம்ல கொடுக்கறப்ப வந்து எனக்கு வந்து அலர்ட் வந்துச்சு. அலர்ட் வந்துச்சா?
எப்படின்னு சொல்லுங்க. இல்ல வார்னிங் மெசேஜ் இருந்துச்சு. டிஃபால்ட் வேல்யூ வேல்யூ கொடுக்குறேன். டிஃபால்ட் டிஃபால்ட் வேல்யூ எம்டி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போதைக்கு இவனை அன்டிஃபைன்டுன்னு ஸ்டார்ட் பண்ணுறேன். அல்லது நல் வேல்யூ தரேன்னு வச்சுக்கோங்க. இனிஷியலாக நல், இதில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். இதில் டெக்ஸ்ட்ன்றதை இங்கே கொடுத்துட்றேன். input type text with both value and table will go. இதெல்லாம் புதுசாக இந்த ரியாக்ட் வெர்ஷனில் தான் த்ரோ பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ரெண்டே எடுத்துருவோம். இப்போ எனக்கு வேலை செய்யலாம். ஆனால் எனக்கு ஏன் இன்னும் ரெண்டர் ஆகலைன்றது தான் எனக்கு விஷயம். இன்புட்டு அது ரெண்டர் ஆகுறதுனா திரும்பவும் வந்து அந்த பேஜ் அப்டேட் ஆகுறதா HTML பேஜ் மாதிரி இல்லைங்க, அதுதான் ரெண்டர். இங்கே ரெண்டர் ஆகுறது கரெக்டு, இங்கே விசிபிள் ஆகலையே இன்புட் பாக்ஸ், அதுதான் ஏன்னு பார்க்குறேன். சும்மா இதில் ஹலோன்னு போட்டு வச்சுக்கிறேன். ஹலோ வருது, இன்புட் ஓகே. இன்புட் டேகு ஏன் வரல? சரி, இப்போ என்ன பண்ணலான்னா இங்கேயே ஃபார்ம்னு ஏதாச்சும் இருக்கு பார்ப்போம். ஃப்ளோட்டில் மேபி வாய்ப்பு இருக்கு. ஓகே, சரி, இல்லை ஓகே. டைப் டெக்ஸ்ட் நேம் இருக்கிறது அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஏன் இன்புட் ஃபீல்டு மட்டும் தர மாட்டேங்குது? கிளாஸ் நேம் கரெக்ட் வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நான் ஃபாண்ட் கொடுத்ததுனாலயா? ப்ரோ பிரைஸ் கொடுத்தது புரியலங்க. பிரைஸ் நேம் ஐடி நேம் ஐடி சொல்றது. அதுதான் இது தெரியுதுங்க. ஆக்சுவலி நான் இந்த இப்படி வேணா ட்ரை பண்ணி பார்ப்போம். இன்புட் பாக்ஸ் அதான் இருக்குது பட் வருதுல சார், 0.00 தெரியுது. கரெக்ட் அதான நம்ம கரெக்ட் இருக்கு. டெக்ஸ்ட் பிரைஸ்னு வரலையா? ஓகே ஓகே. அதை நான் சொல்லலை. உங்களுக்கு இன்புட் பாக்ஸே விசிபிளா இல்லைல்ல, அப்படின்னா இது மட்டும் தானே இருக்கு. அதுதான் ஏன்னு தெரியல. அந்த பார்டர் ஏன் வரல? பார்டர் ஏதாச்சும் பார்டர் ஒரே நிமிஷம் ஒன்றும் இல்லைங்க. இந்த ஸ்டைல் ஆல்ரெடி பார்டர் எதையும் தூக்கி விட்டுருக்காங்களான்னு தெரியல. என்ன பண்ணுவோம்னா எல்லாத்தையும் தூக்கிடுவோமா? தேவையில்லாதது இதுதான் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கு. மட்டும் இருக்கட்டும், மற்ற எல்லாத்தையும் தூக்கிடலாம். இங்க இருக்கிறவன் தான் எனக்கு கான்ஃப்ளிக்ட் பண்றான்னு நினைக்கிறேன். ஓகே, இங்க எதுவும் இன்புட் பாக்ஸ்
ரைட்டா? ஓகே. இப்போ தெரியுது. பட் ஏன் எனக்கு இப்போ டார்க் மோடு வருதுன்றது அடுத்த கொஸ்டின். இல்ல திரும்ப நான் பேஜ ஒரு ரெஃப்ரெஷ் ரூட்ல ஏதோ கிரே கலர் இருந்துச்சு. இருந்துச்சா? ஒரு நிமிஷம் செக் பண்ணிருவோம். ஓகே. நானும் பார்க்குறேன். இந்த மாதிரி நம்ம தேவையில்லாம ரிமூவ் பண்ணி விட்டது, ரிமூவ் பண்ணாம வச்சது என்ன ஆகுதுன்னா, கான்ஃப்ளிக்ட் பண்ணுது. நமக்கு நம்ம கோட்ல தான் பக் இருக்குதோன்றது. சார் பேக்ரவுண்ட் கலர்ல பிளாக் இருக்கு. ஓகே. எங்க இருந்துச்சுங்க? கவனிக்கல. இந்த ரூட்டுக்குள்ள இதா ஆ இருக்கலாம் சார் கீழே. கரெக்ட், 6 கரெக்ட், கரெக்ட். வேற ஏதோ ஸ்டைல் வந்து ஓவர் ரைட் பண்ணிட்டு இருந்திருக்கு. இப்போ வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். சரி. ஓகே. இப்போதைக்கு இருக்கட்டும். பேடிங். சரி. இது வரைக்கும் இருக்கட்டுமா? இப்போ அடுத்ததான் என்ன வேணும் அப்படின்னா, இண்டெக்ஸ் டாட் சிஎஸ்எஸ் தூக்கிடுவோம். தூக்கணும்னா இண்டெக்ஸ் டாட் சிஎஸ்எஸ் எங்கே யூஸ் பண்ணியிருக்கோமோ அங்கேயும் எடுத்து விடணும். இல்லைன்னா எரர் த்ரோ பண்ணிடும். சரி. இப்போ நெக்ஸ்ட் வேலை என்னன்னா, இன்னொரு பட்டன் கிரியேட் பண்ணணும். ரைட்டா? சரி. இப்போ இன்புட் பாக்ஸ்க்குள்ளே வரப்போகிறேன். இதில் ஒரு பட்டன் வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இதில் சேவ் அப்படின்னா ஆட் அப்படின்னு வச்சுப்போம். ஆட் பட்டன். ஓகே. எங்கே எடுத்து பார்க்கலாம். ஓகே. சரி, சென்டராகவே இருக்கட்டும். பிரச்சனை இல்லை. இங்கே இருக்கிற ஹலோன்ற டெக்ஸ்டையும் எடுத்து தேவையில்லாத ஒன்று. ஓகே. இப்போ நம்ம டிசைன் பண்ணுவோம். இன்புட் பாக்ஸுக்கு ஒரு டிசைன் இருக்குதுல்ல, இந்த டிசைன் பண்ணுவோம். இங்கே ஒரு டிசைன் வச்சுருந்தேன். தேவையானது இருக்கட்டும், தேவையில்லாத தூக்கிடும். ஓகே. சரி. அப்புறம் அது நம்மளே கிளாஸ் நேம் கொடுத்துடலாமா? ஏன்னா அது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. கொடுத்துக்குவோம். பிளாக்காக இருக்கட்டும் சொல்லிட்டேன். டெக்ஸ்ட்டு ஆட் பேடிங் கொடுக்கலாம். டெக்ஸ்ட்டு கிரே ஒரு 500 இருக்கிற மாதிரி கொடுப்போம். இப்போ இங்கே டைப் பண்ணி பார்ப்போம். அதனால தான் டெக்ஸ்ட்டு அந்த கலர் வந்து கிரே கலரில் இருக்குது. சரியா? நீங்கள் வேணால் ஒரு 600 கொடுத்து பாருங்க. இன்னும் கொஞ்சம் டார்க்கராக இருக்கும். அவ்வளோதான். ரைட்டா? சரி. ஓகே. பார்டர் 2 ரைட்டா? பார்டர் 1 கொடுக்குறேன். பார்ப்போம். பார்டர் 0 கொடுத்தா ஒன்றும் இல்லை. பார்டர் 1 கொடுத்தா எதுவும் வேலை செய்யுதா? ஓகே. ஓகே. ரைட். பார்டர் 1 கொடுத்தோன்னா இது அப்ளை ஆகுது. பார்டர் கலர் எதுவும் மாற்ற முடியுமான்னு பார்ப்போம். பார்டர் ஹைஃபன் கொடுத்து பாருங்க, ஏதாச்சும் கலர். பார்டர் ஓகே. இந்த இருக்கு பாருங்களா? என்ன கலர்னாலும் பாட்டம் சார் நாளைக்கு பார்ப்போமா சார்? என்னாச்சுங்க?
இல்ல கொஞ்சம் டைம் சரி. ஆயிடுச்சுல. அது ரொம்ப டைம் ஃபோக்கஸ் ஆயிடுச்சு. பண்ண முடியும். சரி. ஆ. ஓகே. சரி, அப்ப இதுவரைக்கும் இருக்கட்டும். நம்ம ரிமைனிங் நாளை பார்க்கலாம். ஓகே சார். பார்த்துட்டு வாங்க. தேங்க் யூ சார். அந்த கீ இதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. இந்த ஆப் கிரியேட் பண்ணுங்க. உள்ள எடுத்துட்டு வாங்க. ஓகே. ரிமைனிங் இருக்க. ஓகே. தேங்க் யூ. ஓகே சார். தேங்க் யூ. ம்.